முதலாவது மூலிகை எதுனா நொச்சி. பொதுவாக இந்த நொச்சியை வலிகளை குறைக்கவும் வேதனைகளை குறைக்கவும் உடலில் இருக்கக்கூடிய சில வகையான தோல் நோய்களை குறைக்கவும் இரத்த குழாய் நோய்களை குறைக்கவும் மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். உட்புற மருந்தாகவும் வெளிப்புற மருந்தாகவும் பயன்படுத்தினாலும் கூட கணைய ஆரோக்கியத்திற்கு நொச்சியை விட சிறந்த மருந்து இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. ஆயுர்வேதத்தில் ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்களோட குறிப்புகள்லாம் பார்க்கும்போது குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய சஹஸ்ரயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் வைத்திய சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தையும் நம்ம பார்க்கும்போது கணைய நோய்களுக்கு நொச்சியை ஒற்றை மூலிகையாகவே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்ங்கிற குறிப்புகள் நம்மை திகைப்படைய செய்கிறத பார்க்குறோம். ஒரே மூலிகை தான், தமிழ் மருத்துவத்தில் அந்த மூலிகையுடைய குணங்கள் வேறாகவும், அதே போல் வட இந்திய மருத்துவத்தில் அந்த மூலிகை மருந்துடைய குணம் வேறாகவும், அதே மருத்துவத்தில் யுனானி வரும்போதும் ஹோமியோபதி வரும்போதும் அந்த மருத்துவ குணங்கள் வேறு வேறாக பயன்படுத்தியிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியத்தை உருவாக்குறத பார்க்கணும். அந்த வகையில் நொச்சி இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம்.